ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 5 மடங்கு. ஆதியாகமம் 43:34 சொல்கிறது, எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. 5 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை குறித்து பார்ப்போம். யோசேப்பு தன் சகோதரர்கள் எல்லாருக்கும் உணவு வகைகளை பங்கிட்டு அனுப்பின போது பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமாக கொடுத்தார். ஏன்? பென்யமீனும் யோசேப்பும் ஒரே தாயின் பிள்ளைகள். ஆகவே பென்யமீனை எண்ணிய போது யோசேப்பின் உள்ளம் உருகிவிட்டது. மற்ற சகோதரர்கள் பென்யமீனுடைய பங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக பென்யமீனே தனக்கு ஏன் இவ்வளவு விசேஷமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் திகைத்திருக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, உலகத்தாரை பார்க்கிலும் நமக்கு விசேஷமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தரே நம்முடைய பங்கானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 16ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு 10 மடங்கு பங்கை தருகிறார். விதைக்கிறவன் ஓமையில் விதைத்த அந்த விதைகள் 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்குமாக பலன் கொடுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. 100 மடங்கு அறுவடை செய்து கொண்டு போவது எத்தனை சந்தோஷமான காரியம்! ஈசாக்கு தன் வாழ்க்கையிலே கர்த்தரையே தன்னுடைய பங்காக தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனோடு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க மோசே விரும்பவில்லை. இன்னும் அதிகமாக இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்பினார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னார். உபாகமம் 1:11. ஆனால் கர்த்தரோ இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க தீர்மானித்தார். 1000 மடங்குக்கு மேலான மடங்கு என்ன என்பதை அவர் சிந்தித்து கொண்டிருக்கவில்லை. வானத்தின் பலகணிகளை திறந்துவிட சித்தம் கொண்டார். கர்த்தர் சொல்கிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். மல்கியா 3:10. உண்மையாகவே கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். அவருடைய அன்பை ருசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழியிலே உத்தமமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை பங்காகவும் சுதந்திரமாகவும் பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான பங்கையும் பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வீர்களா? இன்றைய நினைவிற்கு உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 30 மற்றும் 31 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13 அதிகாரம் 26 50 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் 100 1000 மடங்கல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.